அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிக்கனை வச்சு குயிக்கா சூப்பரா ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, நானு, சுடுசாதம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குங்க. வாங்க நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காயதும் நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிய விடணுங்க. அப்போ தாங்க நம்மளுக்கு சிக்கன் கிரேவி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துக்கிட்டு சோம்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா சூப்பராக கிடைக்குங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் பச்சை வாசனை போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா வதங்கி கொடுக்குங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரப்பட்டாதாங்க நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம கூட கொஞ்சம் நேரம் வதக்கினா தாங்க நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு நல்லா கிரேவி நல்லா சூப்பராக வாசமாக கிடைக்குங்க. கருவேப்பிலையும் வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறவங்க. ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வெங்காயத்தோடு சேர்ந்து வரணுங்க. அடுத்ததாக நம்ம சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம சிக்கனை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 1 கிலோ சிக்கன் அளவுக்கு கிரேவிக்கு எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் நல்லா வேகணுங்க. அதனால நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துட்டாங்க நம்மளுக்கு கிரேவி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. வீட்டில் இருக்க கிட்ஸுகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு சிக்கனை நல்லா வேக வைக்கணுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம சிக்கனோட ஆட் பண்ணிக்கிறணுங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி எல்லா பக்கமும் ஆட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிறணுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்குங்க. நீங்கள் கரம் மசாலா தூள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது கடையில் வாங்கி கூட நீங்கள் போட்டு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டாதாங்க சிக்கன் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக கிடைக்குங்க. அடுத்து நம்ம 65 பொடி, நம்ம சிக்கன் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்லாங்க. 65 பொடி அது உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணலாங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 65 பொடி, சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்மள சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு அந்த சிக்கன் 65 மசாலாவும் சிக்கனும் நல்லா ஆட் ஆகிற மாதிரி. அடுத்ததாக நம்ம ஒரு 150 கிராம் இல்லது 200 கிராம் கிட்டக்க தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நம்ம தயிர் சேர்க்கறனால நம்ம சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அதுக்கு தாங்க தயிர் சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க, நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விட்டு ஒரு 3 விசில்
வந்தால் கரெக்டாக இருக்குங்க. ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சிக்கன் சூப்பராக பக்காவாக ரெடி ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நல்லா 3 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு. நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. நல்லா அதே சமயம் நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா சுடு சாதத்துக்கு இதை கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.